வணக்கம் நண்பா. இப்போ மார்க்கெட்டில் கிடச்சிருக்க அப்டேட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ டொயோட்டா கம்பெனியும் சரி மாருதி கம்பெனியும் சரி எலக்ட்ரிக் மார்க்கெட்டில் என்ட்ராக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயமும் ரொம்ப சீக்கிரமாக நடந்துட்டு இருக்குது. 2025 எலக்ட்ரிக் கார்கள் அதாவது மாருதி அதுக்கப்புறம் டொயோட்டா கம்பெனிகிட்டேருந்து வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ அந்த இடத்துல டொயோட்டாவோட BZ3X அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடலை இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடாக எல்லா இடத்துலையும் லான்ச் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காரோட முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த கார் இன்ட்ரோடியூஸ் பண்ற பிரைஸ் தான் கிட்டத்தட்ட 11 லட்சத்துக்கு இந்த கார் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இது 430 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி அஷ்யூர் பண்றாங்க. ஃபாரின் மார்க்கெட்ல 4X அதாவது இதுக்கு அடுத்த மாடலான 4X வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாடலை யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒருத்தரோட ரிவ்யூ வந்து நான் பார்க்கும்போது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, மைலேஜ் டிராப் அப்படிங்கிறது பயங்கரமாகவே இருக்குது, அதுவும் கொஞ்சம் மாசத்துக்குள்ளே அப்படிங்கிற மாதிரியும் அப்டேட் பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலாக சார்ஜ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 235 மைல்ஸ் வரைக்கும் கிடைக்கிறதா வந்து போட்டிருந்தாங்க. அடுத்து ஏசி ஆன் பண்ணும்போது அதுலயும் சில மைலேஜ் வந்து டிராப் ஆச்சு அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம், ஒவ்வொரு டைமும் சார்ஜ் போட்டுட்டு சார்ஜ் எடுக்கும் போது ஒவ்வொரு டைமும் ரேஞ்ச் வந்து அதாவது எஸ்டிமேஷன் ரேஞ்ச் வந்து கம்மியாவே காட்டுது அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. முக்கியமா ஒரு 1 or 2 மந்த்ஸ்க்குள்ளேயே கிட்டத்தட்ட 250 மைல்ஸ் வரைக்கும் காட்டிட்டு இருந்த ரேஞ்ச் அதுக்கு அடுத்ததா ஃபுல் சார்ஜ் பண்ணாலுமே எஸ்டிமேஷன் ரேஞ்ச் வந்து 180 மைல்ஸா தான் அவருக்கு காட்டி இருக்குது. ஸோ இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிட்டத்தட்ட 1 மந்த்தா அனலைசிஸ் பண்ணி அதை எடுத்து எல்லாமே பார்க்கும்போது கிட்டத்தட்ட பேட்டரியோட லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது 200% வரைக்கும் டிராப் டவுன் ஆயிருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இதுல இருந்து நான் சொல்ல வர ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ புது கார் ஒன்று வருதுன்னா பிளைண்டா அந்த கார் வந்து சூப்பரா இருக்குது, கம்பெனி சொல்றதெல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்றது எந்த ஒரு விதத்திலும் நியாயமே கிடையாது. ஏன்னா கார் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இந்த 5 to 10 lakhs பட்ஜெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ட்ரீமாவே இருக்கும். அந்த கார் வாங்குறது என் லைஃப்பில் பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த செக்மெண்ட்டில் இருக்க கார்களை வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அதுலேயும் எலக்ட்ரிக் காருக்கு போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூவ் எடுத்து வைக்கிற மாதிரி தான். ஏன்னா நிறைய இடத்துல வந்து ஒரு பயம் இருக்கும், இதை எடுத்துக்கிட்டு நம்மளால லாங் டிரைவ் போக முடியுமா அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி கார்களை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். பட் இருந்தாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணும்போது இது ஏகப்பட்ட தலைவலி வந்து கஸ்டமருக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ நீங்கள் ஒரு புது கார் வாங்க போகிறீங்க, அந்த கார் உங்களுக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்றேனே, ஷிஃப்ட் டிசைர் இருக்குது இல்ல, இப்போ ரீசெண்டா லான்ச் ஆச்சு, 5 ஸ்டார் ரேட்டிங் கூட வாங்கி இருந்துச்சு, நிறைய பேர் ஆஹா ஓஹோன்னு எல்லாம் பேசியிருந்தாங்களே. பட் ஆக்சுவல் ஃபேக்ட் என்ன தெரியுமா? அது கொடுக்குற மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது வெறும் 13 இருந்து 15 கிலோமீட்டர் வரைக்கும் தான் மைலேஜ் கொடுக்குது சிட்டிக்குள்ள. ஹைவேஸ்ல எடுத்துட்டு போகும்போது அதிகபட்சமா 18 வரைக்கும் தான் மைலேஜ் கிடைக்குது அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனா கம்பெனி தரப்புல இருந்து கிளைம் பண்றது எவ்வளவு தெரியுமா? பெட்ரோலுக்கு மட்டுமே 20+ கிலோமீட்டர் பர் லிட்டருங்கிற மைலேஜ் வந்து கிளைம் பண்றாங்க. மைலேஜ் டிராப் ஆகும் தானே அப்படின்னு சொல்றது வந்து புரியுது. ஆனா நிறைய விஷயங்களை யோசிச்சு பாருங்க, கம்பெனி ஒரு புது காருக்கு அஷ்யூர் பண்றது எப்பவுமே 100% வந்து சரியா இருக்காது. அதை யூஸ் பண்ற கஸ்டமர்ஸ் வந்து சொல்ற விஷயங்களை தான் அனலைசிஸ் பண்ணி நம்ம கார் எடுக்கணும். ஏன்னா கார் அப்படிங்கிறது இப்போ பைக் கூட பாத்தீங்கன்னா ஒரு 2 to 3 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க மாத்தறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனா கார் அப்படியெல்லாம் மாற்ற முடியாது. நிறைய பேர் EMI போட்டு வாங்குவாங்க, அந்த EMI க்ளோஸ் பண்றதுக்கே கிட்டத்தட்ட 5 வருஷம் வரைக்குமே டைம் எடுத்துக்குவாங்க நிறைய பேர். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால கார் வாங்குறதுக்கு முன்னாடி அதை பத்தி கம்ப்ளீட்டா அனலைசிஸ் பண்ணுங்க அப்படிங்கறத நான் சொல்லுவேன். வெறும் ரிவ்யூ வீடியோஸ் மட்டும் பார்க்காம இன்டர்நெட்ல தேடுங்க, பிளாக்ஸை படிங்க, ஒவ்வொருத்தரோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை வந்து கேட்டு பாருங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் அனலைசிஸ் பண்ணி ஒரு காரை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அப்படி வாங்குறதுலையும் சில குறைகள் இருக்க தான் செய்யும், அதையும் தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஓகே நண்பா, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்கிற மாதிரி தான் மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா.